அறம் என்னும் கதிர். இளமை பருவத்திலேயே பள்ளி பருவத்திலே நம்ம பள்ளியில் போய் பாடம் மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல குணங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அந்த வாழ்க்கையில் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை உலகத் தொழிலோடு ஒப்பிட்டு கூறுவதும் அந்த அறம் என்னும் கதிர்பாடல். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக பன்சொல் களைக்கட்டு வாய்மை இருபட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குள் சிறுகாலை செய்யினா வயல். வயலில் நம்ம விதைக்கு முன்னால் அறுவடை பண்ணதுக்கு முன்னால் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்? பண்படும் வயலை பண்படுவோம், உழுதும் அதில் உழுதுட்டு அதில் விதைநெல் விதைக்கணும். விதைநெல் விதைச்ச போது அது வளர்ந்து வரும்போது அது மாவட்டமாக வளரும். வேண்டாத களை செடிகளும் வரும். அந்த களை செடிகளெல்லாம் பிடுங்கி போட்டு அந்த பயிர்கள் வளர்றதுக்காக எரு போடுவோம். உரம் போட்டுட்டு தண்ணி பாய்ச்சும் போது அந்த குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே அது பசுமையான பைங்குள்னா பசுமையான கதிர்கள் நெற்கதிர்கள் கொத்தா காய்ச்சிருக்கும். நம்ம அறுவடை செய்வோம். அப்போ இவ்வளோ வேலை செய்யும் போது தான் வயலுக்குள்ள அதுக்கு நமக்கு அவ்வளோ பயன் கொடுக்குது. அதை மாதிரி ஒரு மாணவனுக்கு நம்ம பள்ளியில் சேர்க்கும் போது பள்ளி பருவம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல குணங்களையும் நம்ம கற்றுக்கணும். என்னென்ன நல்ல குணங்கள்? இன்சொல்னா எல்லாட்டையும் அன்பாக பேசுவதையும், இன்சொல் விளைந்தலானாக ஈதலே வித்தாக ஈதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய பண்பையும், பன்சொல் கோபப்படக்கூடாது. ஆனால் கடுமையான கோபப்பட்டாதுன்னே தேவையில்லாத வார்த்தைகள் வரும். அதனால கோபம் இல்லாமல் கோபத்தை அடக்குவதையும், வாய்மை எல்லார்ட்டையும் எப்பவுமே உண்மையாக பேசணும், உண்மையாக இருப்பதையும், அன்பு நீர் பாய்ச்சி எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்கணும். இப்படி நடந்துக்கும் போது ஒரு மாணவன் முடிச்சு எல்லாம் வேலையில் போயிருக்குமோ அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக கொண்டு வருவது அந்த நல்ல ஒழுக்கமும், படிப்போடு சேர்ந்து ஒழுக்கமும் இருக்கணும். இப்போ இன்சொல் விளைநிலனாக, இனிமையான சொல்லே விளைநிலமாக உழுவது போலையும், ஈதேல வித்து விதைக்கவில்லை அதை மாதிரி பிறருக்கு உதவி செய்வதில்லை கொடுத்து உதவுவதையும், மண்சொல் களைக்கட்டு வேண்டாத களைச்செடியை பிடுங்க போடுவதை மாதிரி அவன்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை எடுத்து போட்டுடணும். வாய்மை எருவட்டி உரமிடுவது மாதிரி எல்லார்ட்டையும் எப்பவுமே அன்பாக பேசுவதையும், அன்பு நீர் பாய்ச்சி உண்மையாக பேசணும், அன்பாக நடந்துக்கணும். அன்பு நீர் பாய்ச்சுவது மாதிரி அன்பாக பேசுவதையும் பழகுவதையும், அறக்கதிர் ஈனவோர் இப்படி நடந்துக்கும் போது அறக்கதிர் ஈனவோர் பைங்குள் சிறுகாலசை சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாட்டு அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படும்படியாக இருப்பான். இந்த சொல்லக்கூடிய பாடல் தான் அறம் என்னும் கதிர். இதனுடைய ஆசிரியர் முனைப்பாடியார். சொல்லும் பொருளும்: வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்குள் பசுமையான பயிர், வன்சொல் கடுஞ்சொல்.